இப்போ நம்ம டெஸ்ட் 4 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெஸ்ட் 4ல் இங்கே அவங்க உங்களுக்கு கிராமரை செக் பண்ணியிருக்காங்க. கிராமர்னு சொல்கிற வந்து பெருசாக உங்களுக்கு இங்கே ஒரு வித்தையும் இங்கே இல்லை. உங்களுக்கு டென்ஸில் அம்பட்டு ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷின் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாடமாக இருந்தால் நீங்கள் இந்த டெஸ்ட் 4 இந்த கொஷினை பார்த்த உடனே நீங்கள் எழுதிடலாம். நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓ லெவல் இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராமருங்கிறத வந்து மிகவும் குறுகிய அளவில் படித்தா காணும். இதுதான் சொல்லி ஷொர்ட்டாக படித்தாலே உங்களுக்கு ஓ லெவலில் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவீங்க. அதுக்குரிய கிராமர் வந்து எங்களோட பேசிக் கோர்ஸில் இருக்குது. நீங்கள் அங்கே தான் நீங்கள் அதை எடுக்க வேண்டியிருக்கு. அதை படிச்சிங்கன்னா நீங்கள் எங்களோட எக்ஸாம் எழுதுறதை பற்றி யோசிக்கிறது இல்லை, மார்க்ஸை பற்றி நீங்கள் யோசிக்கிறது இல்லை. அந்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு முழுமையான அர்த்தத்தோட முழுமையான விளக்கம் உங்களுக்கு இருக்குது. வாசிப்பு ஒவ்வொன்றா ரீடினா வாசிங்க. த ஃபாலோவிங் பின்வருவனவற்றை பேராகிராஃப் பின்வரும் பேராகிராஃபை வாசிங்க. எண்டு போட்டால் இட்டுன்னு வரும், இல்லாட்டி மற்றமுன்னு சொல்லலாம். அப்போ பின்வரும் பேராகிராஃபை வாசிச்சுட்டு கோடிடுங்க, அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட், மிகவும் பொருத்தமான சொல்ல. அந்த சொல் வந்து தரப்பட்டிருக்கான் வித்தின் இடையில் ஈச் பிரேக்கெட், ஒவ்வொரு ஈச்னா எல்லா பிரேக்கெட்டுக்கும் உள்ள தரப்பட்டுள்ளத்தில் சரியான மிகவும் பொருத்தமான சொல்லுகளை நீங்கள் கோடிடுங்க. இங்கே பாருங்கள் இங்கே பிரேக்கெட்டுக்கு தந்ததெல்லாம் வந்து வேர்புட டைப்ஸ். அப்போ வேர்புட டைப்ஸ்ன்னு சொல்கிற வந்து இந்த டென்ஸ் தான் வரும்னு சொல்லி நம்மளால் எடுத்த உடனே முடிவெடுக்க இயலாது. அவங்க ஒரு சிக்னல் தரணும். எந்த டென்ஸை பற்றி கதைக்க போகிறீங்க, நீங்கள் ப்ரெசண்ட்டை பற்றி கதைக்கிறியா, பாஸ்ட்டை பற்றி கதைக்கிறியா, ஃப்யூச்சரை பற்றி கதைக்க போகிறீங்களா, ஃப்யூச்சருக்குரிய வேர்பை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணுமா, ப்ரெசண்ட்டுக்குரிய வேர்பை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணுமா, பாஸ்ட்டுக்குரிய வேர்பை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணுமான்னு சொல்லி அவங்க ஒரு சிக்னல் தருவாங்க. அந்த சிக்னல் தான் டைம் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே சிக்னல் தந்திருக்காங்க லாஸ்ட் வீக்கெண்டு சொல்லி. லாஸ்ட் வீக்கெண்டா கடந்த வார இறுதி, கடந்த சனி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லும்போது இது வந்து பாஸ்ட்டை தான் கதைக்க போகிறாங்க. எவ்ரிடே டுடே திஸ் மந்த்னு சொல்லும் போதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நெக்ஸ்ட் இயர்னு சொல்லும்போது அந்த ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் கதைங்கன்னு சொல்லி அவங்க சிக்னல் தராங்க. இது தராமல் அவங்களால ஆன்சர் எழுதவே இயலாது. அப்போ இங்கே தந்திருக்காங்க. இது முக்கியமானது. இப்படி உங்களுக்கு நிறைய பேராகிராஃப்ல எல்லாம் இது வந்து இப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கவனமாக இருக்க வேணும். மை ஃபேமிலி அண்ட் ஐ, நானும் எனது குடும்பமும் லாஸ்ட் வீக்கெண்டு சொல்லும்போது அவங்க பாஸ்ட்டை தான் கதைக்க போகிறாங்க. அப்போ பாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய சிம்பிள் பாஸ்ட் இருக்குது, பாஸ்ட் கண்டினியூஸ் இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு தர மாட்டாங்க. சிம்பிள் பாஸ்ட் வந்து எப்படி இருக்க போகுது, சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் V2 ஃபார்மேட் தான். அந்த V2 ஃபார்மேட் எப்படி இருக்க போகுது, ஒன்று ரெகுலர் வெர்புண்டா இடி ஃபார்மேட் வரப்போதும், இர்ரெகுலர் வெர்புண்டா உங்களுக்கு அந்த V2 ஃபார்மேட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த PDF ஃபைலும் இருக்குது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது இர்ரெகுலர் வெர்ப்னா V2 ஃபார்மை நம்ம பாடமாக்க வேணும். எந்த வேர்புண்டாலும் எந்த சப்ஜெக்ட், அது சிங்குலர் சப்ஜெக்ட்னாலும் சரி, ப்ளூரல் சப்ஜெக்ட்னாலும் சரி, ஒரு ஆள்னாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, V2 ஃபார்மேட்டோட இதோட என்ன வரப்போகுது, அங்கே என்ன வருங்கிறத பற்றி நம்மளுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் V2 ஃபார்மேட் தான். இப்போ நீங்கள் ரெகுலராக இர்ரெகுலரான்னு சொல்லின உங்களுக்கு V2 ஃபார்மேட்டுக்குரிய ஸ்பெல்லிங் எல்லாம் நீங்கள் பாடமாக வேணும். இங்கே ஸ்பெல்லிங்கையும் உங்களுக்கு சில நேரம் செக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சிக்கலாக போயிடும். இங்கே பாருங்கள் எப்படி தந்துருக்காங்கன்னா ஐ விசிட்ஸா இங்கே விட வந்து அதிலே இருக்க விசிட்டட் தான் சரியான விட. ஏனெண்டா இடி ஃபார்மேட் வந்து ரெகுலராக V2 ஃபார்மேட்டை சொல்கிறதுக்கு பயன்படுத்துறது. அப்போ இங்கே விசிட்டட் தான் சரியான விட. விசிட் வந்திருந்தால் இந்த விடையை பார்ப்போம். விசிட் வராது. ஏன்னா இங்கே லாஸ்ட் வீக்கெண்ட் தந்திருக்கு. எவ்ரிடேன்னு தந்திருந்தால் இதான் சரி, எவ்ரிடேன்னு தந்தால் இதான் சரி. ஆனால் இப்போ இது வந்து பிழை. விசிட்ஸ் வேறு மண்டுகட்டம் வராது. ஏன் மை ஃபேமிலி அண்ட் ஐன்னு சொல்லியிருக்கு. அப்போ சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருக்குது. அப்போ சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருந்தால் இது எந்த ப்ரெசண்ட்டுக்கும் வராது, பாஸ்ட்டுக்கும் இது வராது. அப்போ விட வந்து சரியான விட வந்து இதுதான். பியூட்டிஃபுல் வில்லேஜ், ஒரு அழகான கிராமத்துக்கு நாங்கள் போனோம். ப்ளூரல் சப்ஜெக்ட். ஆனால் சிம்பிள் பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளூரல் சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் V2 ஃபார்ம் தான். டிசைட் வந்திருக்கும். ஆனால் எப்படி வந்திருக்கும், ஒரு எவ்ரிடே எக்ஷனை சொல்லும்போது வந்திருந்தா ப்ரெசென்ட்டில் இந்த சிக்னல் தந்திருந்தாங்கன்னா டிசைட் வந்திருக்கும். அப்போ இது பாஸ்ட், டிசைட் வராது. டிசைடட் இதான் சரியான விட. டிசைடிங் வரும் அந்த விட. எப்படி ப்ரெசென்ட்டோ பாஸ்ட்டோ எதுக்கும் இது வராது. ஏனெண்டா இங்கே வீக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பி வேர்ப் ஏமிஸ் ஆங்கிற ஒரு சொல் தந்திருந்தா தான் நீங்கள் டிசைடிங் வந்திருக்கணும். அது இங்கே ஒரு பி வேர்ப் ஒன்று இல்லாமல் ஏமிஸ் ஆங்கிற வீக்கு பக்கத்தில் இல்லாதுங்க. நம்ம இந்த விட வந்து போல. அப்போ சரியான விட வந்து இது டிசைடட். டு ஸ்பெண்ட் இங்கே ரீசன் சொல்கிறாங்க. அப்போ ஸ்பெண்ட் பண்ணது த டே தேர் பிகாஸ் இட் வாஸ் அ ஹாலிடே.
த வெதர், அந்த வெதர் வந்து வெதர்னா காலநிலை, ஓசா வவா பியா. நம்ம இங்கே பி யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னு சொன்னால் பிங்கிறது வந்து இங்கே டோன்ட்டுக்கு பக்கத்தில், பிங்கிறது வந்து நீங்கள் அதிகமாக சொற்களை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. டோன்ட்டுக்கு பக்கத்தில் தான் அதிகமாக பி வரும், அல்லது வில்லுக்கு பக்கத்தில் பி வரும். இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் பிங்கிற ஒரு சொல்ல பார்ப்பீங்க. இங்கே த வெதர் பி பர்ஃபெக்ட்னு சொல்லி இங்கே வரவே வராது. ஓசா வவான்னு சொல்லும்போது இந்த நவுனுக்கு வந்து நம்ம இது நம்ம சிங்குலர் நவுனாக தான் எடுப்போம். இது நம்ம போஸ் தான் சரியானோட வேர்ப் போட மாட்டோம். ஏன்னா இங்கே எஸ்ஸும் இல்லை. நம்ம இதை வந்து பொதுவாக சிங்குலர் நவுனாக தான் நம்ம எடுக்கிறோம். பர்ஃபெக்ட். ஸோ வி ஓல், அப்போ நாங்கள் எல்லோரும் என்ஜாய்யா என்ஜாய்ஸா என்ஜாய்டான்னு சொல்லும்போது எது சரியானவோட பாஸ்டில் இருக்குது. அப்போ வி ஓல் என்ஜாய்டுன்னு வராது, இங்கே என்ஜாயின்னு வராது. ஏன் இது ப்ரெசண்ட்டை குறிக்குது. என்ஜாய்ஸ் வருமா வராது. ஏன் இங்கே வி இருக்குது. வி இருந்தால் அது எந்த டென்ஸ் இருந்தாலும் என்ஜாய்ஸ் வராது. அப்போ சரியான விட வந்து என்ஜாய் தான் அவர் செல்ஃப். வி இன்னும் வேறு டென்ஸை சொல்கிறதுக்குரிய சிக்னலை தரல. அப்போ பாஸ்ட்டை பற்றி தான் கேட்சிக்கிறீங்க. டேக்கா டுக்கா டேக்ஸா. வி வந்து எப்படி டேக்ஸ் வரும், இங்கே எஸ்ஸே வராது. ஏன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு எஸ் வராது. அப்போ டேக் அல்லது டுக் தான் வர வேணும். டேக்குங்கிறது வந்து ப்ரெசென்ட். இங்கே ப்ரெசென்ட்டை குறித்து ஒரு சிக்னல் தந்துருந்தாங்கன்னா இது சரியானபடியாக இருந்துருக்கு. ஆனால் இங்கே குறிக்காதால டுக் தான் சரியானபடியாக இருக்குது. வாக், நாங்கள் நடந்தோம். த்ரூ த வில்லேஜ் அண்ட் சீயா சோவா சீயிங்கா மெனி இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ். இங்கே அப்போ இங்கே வேர்ப் வந்து இங்கே ஒரு வேர்ப் வந்து பாஸ்டில் இருக்கும்போது அதே வசனத்தில் இன்னொரு வேர்ப் வந்து ப்ளூரலாகவோ ப்ரெசென்டாகவும் இருக்க மாட்டாது. ஐ பிரஷ்ட் மை டீத் அண்ட் வாஷ்ட் மை ஃபேஸ்ன்னு சொல்லணும். ஐ வென்ட் டு ஸ்கூல் அண்ட் ஸ்டடீன்னு சொல்லணும். ஐ வென்ட் டு ஸ்கூல் அண்ட் வில் ஸ்டடின்னு சொல்ல இயலாது. அப்போது ஒரு வசனம் வந்து கன்ஜங்ஷனை கொண்டு இணையும் போது அந்த வசனத்தில் காணப்படுகின்ற வினைச்சொற்கள் ஒரே டென்ஸாகத்தான் இருக்க வேண்டும். வி டுக் வந்து அப்போ என் ஸோ தான் சரியான விட. அண்ட் சீயிங் வருமா இல்லை, ஏன் ஆ போடல. அண்ட் சி வந்து ப்ரெசென்ட்டை குறிக்கும். அப்போ இதனால் ரெண்டு படியும் பிள்ளை. ஐ ஈவன், நான் ட்ரைடா. இங்கே ட்ரைஸ் வராது. ஏன் இது இந்த சப்ஜெக்ட்டு நம்ம இஎஸ் போடுறதில்ல. அப்போ இது வந்து பிள்ளை ட்ரைஸுங்கிறது. அப்போது இங்கே வந்து ப்ரெசென்ட் குறிக்கிறது ட்ரை. அப்போ ட்ரை தான் சரியான விட. என்ன பாஸ்ட்டு தான் இது வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கிட்டோம். சம் லோக்கல் ஃபுட் விச் வாஸ் டெலிஷியஸ். இட் வாஸ் அ மெமரபிள் டே ஃபார் எவ்ரி ஒன். இது இந்த டெஸ்ட் ஃபோர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு 5 மார்க்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம அந்தளவுக்கு தலையை போட்டு உடைக்கிற அளவுக்கு கஷ்டமான கேள்வியில் இப்படி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பேசிக் கோர்ஸில் இருக்கிற அனைத்தையும் நீங்கள் அந்த டென்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து சிம்பிள், அந்தளவுக்கு சிம்பிளாக இருக்கும்.